அயோத்தி ராமர் கோவில் கொள்ளை விவகாரம் குறித்து பிரதமர் மோடி மௌனம் காப்பது நாட்டின் கோடிக்கணக்கான மக்களின் மத நம்பிக்கையின் மீதான நேரடி தாக்குதல் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், எந்த ஒரு வெளிப்படையான விதிமுறைகளோ அல்லது பொதுமக்களின் ஆலோசனையோ இன்றி RSS உறுப்பினர்களை உள்ளடக்கிய அறக்கட்டளையை அயோத்தி ராமர் கோவிலுக்கு மோடி அரசு அமைத்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். அந்த அறக்கட்டளை முழுவதையும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வரம்பிற்குள் வராமல் செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி மௌனத்தை கலைத்து பேச வேண்டும் என ஜெயராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் காங்கிரஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், அயோத்தி ராமரை தரிசனம் செய்வதற்காக காங்கிரஸ் குழு திட்டமிட்டதாக குறிப்பிட்டுள்ளது. காணிக்கை கொள்ளையில் சிக்கி தவிக்கும் பாஜக அரசு உத்தரப்பிரதேச காங்கிரஸ் தலைவர் அஜய்ராய் உள்ளிட்ட குழு உறுப்பினர்களை வீட்டு காவலில் வைத்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. காணிக்கையை திருடுபவர்களுக்கு ராமரின் பக்தர்கள் மீது ஏன் இவ்வளவு பயம் என்றும், இனி யார் இறைவனை தரிசிக்கலாம், யார் தரிசிக்கக்கூடாது என்பதை பாஜக RSS தரப்பினர்தான் தீர்மானிக்கப் போகிறார்களா என்றும் காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது.